என்னதான் இயேசு கிறிஸ்து ஒரு 100% மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தாலும், அவர் உலகத்தில் இருக்கிற மனிதர்களை காட்டிலும் தன்னை அனுப்பினவரை, தன்னை உண்டாக்கினவரை அவர் நேசித்ததினால் அவரோடு கூட உறவு வைத்துக்கொள்ள அவர் பிரியமாயிருந்தார். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும்போது, குறைவுபடும்போது, கஷ்டம் வரும்போது, கவலை வரும்போது, ஏன் மரணம் வரும்போது கூட தேவனை நோக்கி மன்றாடுகிறவராக, தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறவராக அவர் காணப்பட்டார். அதனால்தான் இந்த உலகத்தை ஜெயித்து எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை அவர் கண்டடைந்தார். அதே போலதாங்க, என்னை பின்பற்றி வா என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். நாம் என்னதான் மனுஷர்களாய் பிறந்திருந்தாலும் மனிதர்களோடு கூட உள்ள உறவை காட்டிலும் தேவனோடு கூட, தன்னை உண்டாக்கினவரோடு கூட, இயேசு கிறிஸ்துவோடு கூட, பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் உறவு வைத்துக் கொள்ளும் போது இந்த உலகத்தில் காணப்படுகிறதான எல்லா வழிகள், வேதனைகள் கடந்து செல்ல, பிரச்சனைகளை கடந்து செல்ல, போராட்டங்களை கடந்து செல்ல, தடைகளை உடைத்து செல்ல கர்த்தராகிய தேவன் நமக்கு உதவி செய்ய போதுமானவராகவும் வல்லமையுள்ளவராகவும் இருக்கிறார்.